மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெகுலராக என்டிபிசிக்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெகுலராக பார்க்குற மாணவர்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எதுவோ அது மட்டும் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். நான் மறுபடியும் சொல்லிக்கிறது தான். ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் வர வரைக்கும் இந்த வீடியோ தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து பார்க்குறவங்க அவங்களுக்கான ஹிண்ட்டை வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதி வச்சா மட்டும்தான் நீங்கள் இன்னொரு டைம் திருப்பி பார்க்கும் பொழுது நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஒரு வாரம் கண்டினியூஸாக நம்ம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் 2 நாள் அதை திருப்பி பாருங்க, ஒரு வாரம் கழிச்சு, அப்புறம் மறுபடியும் ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு திருப்பி பார்த்துக்கிட்டே ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு மண்டையில் நிற்கும். ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்குறீங்க. பிடிஎஃப் கொடுத்தா உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனம் இருக்கவே இருக்காது, நான் அடிச்சு சொல்கிறேன். சரிங்களா? பிடிஎஃப் கொடுக்கறது பெரிய விஷயமே கிடையாது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே போயிடுவீங்க. இப்படியே நான் நடத்துறத அப்படியே ஒரு நோட்ஸ் கையால் எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டைம் எழுதுறது 10 முறை படிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தயவு செஞ்சு எல்லா பேருமே எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் கொடுத்துட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் அதோட சேர்த்து எங்களுக்கு இந்த டாபிக் வேணும் அப்படின்னு பர்டிகுலராக நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அந்த டாபிக்ல இருந்து நான் வீடியோ வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி போடுவேன். சரிங்களா? சரிங்க, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்கள் பிளஸ் அதுக்கான சிறப்பு பெயர்கள் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரங்களும் அதற்குடைய சிறப்பு பெயர்களும் தான் பார்க்க போறோம். சரி, ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொற்கோயில் நகரம். எதுங்க பொற்கோயில் நகரம்? அமிர்தசரஸ். சரிங்களா? பொற்கோயில் நகரம் வந்து அமிர்தசரஸ். அதுக்கடுத்து அரண்மனை நகரம் கொல்கத்தா. சரிங்களா? இது எல்லா பேத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அரண்மனை நகரம் வந்து கொல்கத்தா. இந்தியாவில் பூந்தோட்டம் பெங்களூரு. நிறைய மலர்கள் வந்து அங்க இருக்கு. அதே மாதிரி இந்த கொல்கத்தாவிலுமே பாத்தீங்கன்னா நிறைய படியான அரண்மனைகள் வந்து இங்க இருக்குதாமா. அதனாலதான் இதை வந்து அரண்மனை நகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மின்னியல் நகரம்னாலும் பெங்களூரு தாங்க. மின்னியல் நகரம். சரிங்களா? மின்னியல் நகரம். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி சிட்டி, மின்னியல் நகரம். பூந்தோட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரு. இந்தியாவுடைய கேட்வே நுழைவு வாயில் வந்து மும்பை. சரிங்களா? மும்பை. இதே வந்து தமிழ்நாட்டுடைய நுழைவு வாயில். சரிங்களா? தமிழகத்துடைய நுழைவு வாயில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி தான். சரிங்களா? த பேர்ல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. முத்து நகரம் அப்படின்னாலும் இதுதான் தூத்துக்குடி தான். தமிழ்நாடு தொடர்பாக வந்து ஒரு டீட்டெயில் ஒரு நபர் கேட்டிருந்தாரு, கமெண்ட்ல பார்த்தேன். தமிழ்நாடு தொடர்பாக வந்து நமக்கு ஆர்ஆர்பி என்டிபிசி அப்படின்றதுனால நமக்கு இந்திய அளவில் எல்லாத்தையுமே பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு வந்து கொஞ்சம் நாள் ஆகட்டும், அப்புறமேல உங்களுக்கு தனியாக உங்களுக்கு வீடியோ வந்து போட்டுறேன். சரிங்களா? சரி, ஓகே. இந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து மும்பை. இப்போ சமீபத்தில் வந்து இந்த செய்தி வந்து மாறி இருக்குது, அலகாபாத் அப்படின்னு மாறி இருக்குது. சரிங்களா? அதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் எது? தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். சரிங்களாங்க? தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். இளஞ்சிவப்பு நகரம் ஜெய்ப்பூர். இளஞ்சிவப்பு நகரம் வந்து ஜெய்ப்பூர். அரபிக்கடலின் ராணி இல்ல அரபிக்கடலின் அரசி அப்படின்னு கொச்சியை வந்து சொல்றாங்க. கொச்சி. இந்தியாவுடைய நறுமணை தோட்டம் கேரளா. என்ன காரணங்களுக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய படியான நறுமண பொருட்கள், ஏலக்காய், பட்டை, இந்த கிராம்பு, அந்த மாதிரி நறுமண பொருட்கள் எல்லாமே நமக்கு கேரளாவில் தான் அதிகமாக விளைவிக்கப்படுகிறது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய நறுமண தோட்டம் அப்படின்னு கேரளா வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடவுள் வாழும் பூமி அப்படின்னு கூட சொல்றாங்க. கடவுள் வாழும் பூமி அப்படின்னு கூட கேரளாவை வந்து சொல்றாங்க. அடுத்து பஞ்ச நதிகளின் நிலம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா பஞ்சாப். பஞ்ச நதினா நாங்க பாஞ்ச், ஹிந்தியில வந்து ஏக் தோ தீன் சார் பாஞ்ச். பாஞ்ச் அப்படின்னா 5 அப்படின்னு அர்த்தம். ஸோ 5 நதிகளின் பூமி அப்படின்னு கூட கேட்பாங்க. சரிங்களா? 5 நதிகளின் பூமி நிலம் அப்படி எதுனா பஞ்சாப் தான். ஸோ பஞ்சாபுடைய பழைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த சிந்து. சப்த சிந்து. ஏன் அப்படின்னா சிந்து நதியிலிருந்து பாயக்கூடிய 7 நதி. சப்த அப்படின்னா 7 அப்படின்னு அர்த்தம். சிந்து நதியுடைய 7 கிளையாறுகள் வந்து இந்த பக்கம் வந்து பிரிஞ்சு போனதுனால, பஞ்சாப்ல பாஞ்சதுனால அதை வந்து
சப்த சிந்து அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்கில் 2 நதிகள் காணாமல் போனதாகவும் தற்போது 5 நதிகள் மற்றும் பஞ்சாப்ல ஓடுறதுனால அது வந்து பஞ்சாப் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து தோஆப் பகுதியில என்னங்க? தோஆப் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஆப் பகுதி அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து பஞ்சாப் 5 நதிகளுடைய பாயக்கூடிய பூமி. தோஆப் அப்படின்னா என்ன அப்படின்னா இங்க ஒரு நதி இங்க ஒரு நதி, இப்ப இது ஒரு நதி இது ஒரு நதி இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 நதிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் என்ன சொல்றாங்க? தோஆப் பகுதி அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரிங்களா? கூடுதலா அதையும் தெரிஞ்சுக்கங்க. அதுக்கடுத்து பாருங்க, கிழக்கின் ஸ்காட்லாந்து வந்து மேகாலயா அப்படின்னு சொல்றாங்க. கிழக்கின் ஸ்காட்லாந்து வந்து மேகாலயா. 7 தீவுகளின் நகரம் அப்படின்னு மும்பையை வந்து சொல்றாங்க. 7 தீவுகளின் நகரம் என்று மும்பையை வந்து சொல்றாங்க. ஸோ மறுபடியும் ஒரு டைம் பாருங்க. பொற்கோயில் நகரம் அமிர்தசரஸ், அரண்மனை நகரம் வந்து கொல்கத்தா, இந்தியாவின் பூந்தோட்டம் பெங்களூரு, இந்தியாவின் நுழைவாயில் மும்பை, இந்தியாவின் மான்செஸ்டர் மும்பை, இளஞ்சிவப்பு நகரம் ஜெய்ப்பூர், அரபிக்கடலின் ராணி கொச்சி, இந்தியாவின் நறுமண தோட்டம் கேரளா, பஞ்ச நதிகளின் நிலம் பஞ்சாப், கிழக்கின் ஸ்காட்லாந்து மேகாலயா, 7 தீவுகளின் நகரம் மும்பை. சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து பாறை நகரம் ராக் சிட்டி எதுனா சண்டிகர். சரிங்களா? ராக் சிட்டி வந்து சன்பூர். சரிங்களா? இந்தியாவுடைய ஆரணம் வந்து காசு இருந்தா மணி இருந்தாதான் ஆபரணம் வாங்க முடியும் அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? மணி இருந்தாதான் ஆபரணம் வாங்க முடியும் அப்படின்னு வந்து பாத்துக்குருவோம். சரிங்களா? அடுத்து இந்த பாறை இருக்கு பாத்தீங்களா, சண்டிகர் அப்படின்னு சொல்றாங்களா. சண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திமிரா தீர்ற பசங்களை அப்புறம் சண்டியர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பசங்களை பார்த்தீங்க அப்படின்னா சண்டியர் புறம் அப்படியே பாறை மாதிரி இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களாங்க? சரி, ஓகே. அடுத்து நம்ம தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர்னு பார்த்துட்டோம். வட இந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து கான்பூர், வட இந்தியா. சரிங்களா? வட இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா வடக்க வந்து மானை வந்து காண முடியாது, மான் கான் அப்படின்னு வச்சுக்கணும். சரிங்களா? மான் கான் வச்சுட்டா தென்னிந்தியாவுன்னு கேட்பாங்க, அதெல்லாம் வச்சுக்கணும். சரிங்களா? வடக்க வந்து நம்ம இருந்து பார்க்க முடியாது, காண முடியாது, அப்படியா வச்சுக்கணும். ஸோ வட இந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து கான்பூர். இந்தியாவுடைய கோயில் நகரம் புவனேஸ்வர். இந்தியாவுடைய ஈஸ்வர் புவனேஸ்வர், இந்தியாவுடைய கோவில் நகரம். அடுத்து கிளை நாடுகளின் வெனிஸ் ஆலப்புழா, கேரளா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆலப்புழா என்ன சொல்றாங்க? கீழே நாடுகளின் வெனிஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து வங்காளத்தின் துயரம் நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம், தாமோதர் நதி. சரிங்களா? மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடியதுதான் இந்த தாமோதர் நதி. இதுதான் பாத்தீங்கன்னா வங்காளத்தினுடைய துயரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அஸ்ஸாமின் துயரம் வந்து பிரம்மபுத்திரா. அஸ்ஸாமின் துயரம் வந்து பிரம்மபுத்திரா ஆல்ரெடி ஒண்ணுல பார்த்திருப்போம். பீகாரின் துயரம் வந்து கோசி. பீகாரின் துயரம் வந்து கோசி. தென்னகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், அதையும் நம்ம அப்பதே பார்த்துட்டோம். சரிங்களாங்க? வட இந்தியாவுடைய மான்செஸ்டர் வந்து கான்பூர், தென்னிந்தியாவோட மான்செஸ்டர் வந்து கோயம்புத்தூர். மாம்பழ நகரம் சேலம், நமக்கு நல்லா தெரிஞ்சது. மாம்பழ நகரம் வந்து சேலம். தமிழ்நாட்டின் ஹாலாந்து வந்து திண்டுக்கல். தமிழ்நாட்டின் ஹாலாந்து திண்டுக்கல். சரிங்களா? ஓகே, மறுபடியும் இன்னொரு டைம் பார்த்தலாம். பாறை நகரம் சண்டிகர், இந்தியாவின் ஆபரணம் மணிப்பூர், வட இந்தியாவின் மான்செஸ்டர் கான்பூர், இந்தியாவின் கோயில் நகரம் புவனேஸ்வர், கீழே நாடுகளின் வெனிஸ் ஆலப்புழா, வங்காளத்தின் துயரம் தாமோதர் நதி, அஸ்ஸாமுடைய துயரம் பிரம்மபுத்திரா, பீகாரின் துயரம் கோசி, தென்னகத்தின் மான்செஸ்டர் கோயம்புத்தூர், மாம்பழ நகரம் சேலம், தமிழ்நாட்டின் காலாந்து திண்டுக்கல். சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பாருங்க, மலைக்கோட்டை நகரம் திருச்சி, நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது தெரியும். முத்துநகரம் துறைமுக நகரம் எதுங்க? நம்ம அப்பாவே பார்த்த மாதிரி தூத்துக்குடி தான். கோயில் நகரம் நல்லா பாருங்க, கோயில் நகரம் மதுரை. தூங்கா நகரம் உறங்கா நகரம் மதுரை. கோயில்களின் நகரம், கோயில்களின் நகரம் வந்து காஞ்சிபுரம். கோயில்களின் நகரம் வந்து என்னதுங்க? காஞ்சிபுரம். அதே மாதிரி திருவிழா நகரம் எது அப்படின்னாலும் மதுரை தான். திருவிழா நகரம். சரிங்களா? மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பெரிய ஃபெஸ்டிவலாவது மதுரையில வந்து இருக்கும். அதனாலதான் வந்து மதுரை வந்து திருவிழா நகரம் அப்படின்னு சொல்றாங்க. மலைகளின் ராணி ஊட்டி. மலைகளின் ராணி வந்து ஊட்டி.
அதுக்கடுத்து மலைகளின் இளவரசி. மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். கொடைக்கானல் சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து தமிழகத்துடைய நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், தஞ்சை. தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சை, தஞ்சாவூர். தென்னாட்டு ஸ்பா எதுன்னு கேக்குறாங்க. குற்றாலம், நம்ம குற்றாலம். அடுத்து ஏழைகளின் ஊட்டி வந்து ஏற்காடு சரிங்களா? ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு. இந்தியாவின் விளையாட்டு மைதானம் எது அப்படின்னு கேக்குறாங்க. காஷ்மீர். இந்தியாவுடைய விளையாட்டு மைதானம் வந்து காஷ்மீர் சரிங்களா? மீண்டும் ஒரு டைம் பார்த்துடலாம். மலைக்கோட்டை நகரம் வந்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி. முத்து நகரம், துறைமுக நகரம் தூத்துக்குடி, பேல் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து கோயில் நகரம் வந்து கோயில் நகரம், உறங்கா நகரம் மதுரை. அதே மாதிரி திருவிழா நகரம் எதுனாலும் மதுரை தான். அதே மாதிரி கோயில்களின் நகரம் வந்து காஞ்சிபுரம். மலைகளின் ராணி ஊட்டி, மலைகளின் இளவரசி வந்து கொடைக்கானல். தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர், தென்னாட்டின் ஸ்பா வந்து குற்றாலம், ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு, இந்தியாவுடைய விளையாட்டு மைதானம் எதுங்க? காஷ்மீர் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து ஓகேப்பா, முதல்ல வந்து நமக்கு நகரம் அதுக்கான சிறப்பு வந்து பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாடுகள் அதனுடைய சிறப்பு பெயர்கள் சரிங்களா? நமக்கு தேர்வுகள் நோக்கோட வந்து பார்க்கலாம் சரிங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து சூரியன் உதிக்கும் நாடு சரிங்களா? அடிக்கடி நமக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்த டிஎன்பிசி அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை வந்து கேட்பாங்க சரிங்களா? சூரியன் உதிக்கும் நாடு வந்து ஜப்பான். நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு, இது சூரியன் உதிக்கும் நாடு அப்படின்றதுலயும் நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்வே சரிங்களா? நான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா? நள்ளிரவு நார்வே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து 1000 ஏரிகள் கொண்ட நாடு பின்லாந்து. 1000 ஏரிகள் கொண்ட நாடு பின்லாந்து. இதுவே பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்துல ஏரிகளின் மாவட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஏரி மாவட்டம் எதுங்க? காஞ்சிபுரம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து காற்றாலைகளின் நாடு ஹாலாந்து சரிங்களா? அடுத்து வெள்ளை யானைகளின் நாடு தாய்லாந்து சரிங்களா? அடுத்து பாருங்க தங்க ரதங்களின் நாடு வந்து மியான்மர். ஓகே, நமக்கு இந்த மாதிரி கேள்வி எல்லாம் அப்படியே டைரக்டா வந்து கேட்டுருவாங்க சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க ஐரோப்பாவுடைய போர்க்களம் வந்து பெல்ஜியம் சரிங்களா? ஐரோப்பாவுடைய போர்க்களம் வந்து பெல்ஜியம். ஐரோப்பாவுடைய கடைசி குழந்தை அப்படின்னு எதை சொல்றான்? ரஷ்யா அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஐரோப்பா பகுதியில் வந்து கடைசியா வந்து பிரிஞ்ச நாடு அப்படின்றதுனால இதை வந்து ரஷ்யாவை வந்து நம்ம வந்து என்ன சொல்றான்? ஐரோப்பாவின் கடைசி குழந்தை அப்படின்னு வந்து சொல்றோம் சரிங்களா? அடுத்து பாருங்க ஐரோப்பாவின் நோயாளி துருக்கி சரிங்களா? ஐரோப்பாவுடைய நோயாளி வந்து துருக்கி. அடுத்து ரொட்டி நாடு வந்து ஸ்காட்லாந்து சரிங்களா? ரொட்டி நாடு ஸ்காட்லாந்து. கங்காரு நாடு வந்து ஆஸ்திரேலியா சரிங்களா? ஆஸ்திரேலியாவுடைய அந்த சின்னத்திலே பாத்தீங்கன்னா நம்ம கங்காரு சின்ன அது வந்து போட்டிருப்பாங்க சரிங்களா? சோ கங்காரு நாடு வந்து ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க தென்னுலக பிரிட்டன், நியூசிலாந்து. அதுக்கடுத்து பாருங்க அதிகாலை அமைதி நாடு வந்து கொரியா. உலகின் சர்க்கரை கிண்ணம் வந்து என்னதுப்பா? கியூபா. உலக அளவில் சர்க்கரை உற்பத்தியில முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு தான் கியூபா. அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு கியூபாவை வந்து சொல்றான். அடுத்து நைல் நதியின் நன்கொடை எகிப்து சரிங்களாங்க? நைல் நதியோடைய நன்கொடை எகிப்து. முத்துத்தீவு பக்ரைன். பக்ரைன் தீவு தான் பாத்தீங்கன்னா முத்துத்தீவு அப்படின்னு சொல்றான். மரகத தீவு வந்து அயர்லாந்து. புனித பூமி வந்து பாலஸ்தீனம் சரிங்களா? புனித பூமி வந்து பாலஸ்தீன நாடு. இடிமின்னல் நாடு அப்படின்னு எதங்க சொல்லுவான்? பூட்டான் நாடு தான். பூட்டான் நாடை வந்து இடிமின்னல் நாடு அப்படின்னு சொல்லுவான். உலகின் காப்பி கோப்பை பிரேசில் சரிங்களா? அடுத்து கீழே நாடுகளின் முத்து அப்படின்னு சிங்கப்பூரை வந்து சொல்லுவான். ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் வந்து சுவிட்சர்லாந்து சரிங்களா? மீண்டும் ஒரு டைம் பார்த்துருவோம். தென்னுலக பிரிட்டன் வந்து நியூசிலாந்து. அதிகாலை அமைதி நாடு வந்து கொரியா. உலகின் சர்க்கரை கிண்ணம் வந்து கியூபா. நைல் நதியின் நன்கொடை வந்து எகிப்து. முத்துத்தீவு வந்து பக்ரைன். மரகத தீவு வந்து அயர்லாந்து. புனித பூமி வந்து பாலஸ்தீனம். இடிமின்னல் நாடு பூட்டான். உலகின் காப்பி கோப்பை பிரேசில். கீழே நாடுகளின் முத்து சிங்கப்பூர். ஐரோப்பாவின் விளையாட்டு மைதானம் சுவிட்சர்லாந்து சரிங்களாங்க? சரி, ஓகே. ஓகேங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அடக்கி இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள் பிளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு உலகளவில் முக்கியமான நகரங்களுடைய சிறப்பு பெயர்கள்
இந்தியாவில் இருக்கக்கூடிய நகரம் பிளஸ் சிறப்பு பெயர், உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள் பிளஸ் சிறப்பு பெயரை வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னையும் கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்றேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.